சின்ன காரியத்தை ஒரு துரும்ப கூட அங்க எடுத்து வைக்க முடியறது இல்ல. நீ சர்வேஸ்வரன், உன்னுடைய நியாமியமாகத்தானே எல்லாரும் இருக்க முடியும். நீ சர்வ நியாமகன், அப்பேற்பட்ட பிரபு இல்லையா? ஏவம் ஸ்வயம் வேதமயோ விதாதா, உங்களை ஆசிரிச்சிருக்கிற பிரம்மதேவன் வேதஸ்வரூபம். ததேகனிஷ்டஸ்ய மகாத்மனோமே, வாக்காகிய எனக்கு அவர் பர்த்தா, அவருக்கு ஒரே லட்சியம் ஸ்ரீமன் நாராயணனான நீ. உன்னை ஆசிரிச்சிருக்கிறவர் அவர். மஜாத்து கர்வேனே, அதனால அவருக்கு உம்மாசிரிச்சிருக்கிற பிரதம பாகவதரான அவருக்கு பத்னியாயிருந்தும் மீறி நடந்துட்டேனே என்று தாபப்படுறேன். இதுக்கு கர்வம் தானே காரணம். என்னுடைய அபராதத்தை மன்னிச்சு விடுவோம். பர்த்துர் மமாபி பிரணயை கனிஷ்டா, முன்பு போலவே பர்த்தாவுக்கும் எனக்கும் அந்த பிரேம அப்படியே இருக்கும்படி நீங்கள் அனுகிரகம் பண்ணணும். ததா சபத்னியாமபி, அதுபோல என்னுடைய சபத்னியான பாரதியினிடத்திலையும் எனக்கு பிரேமம் உண்டாகணும். நான் சாந்த ஸ்வபாவமா இருக்கணும். அப்படி எனக்கு அனுகிரகம் பண்ணு என்று சரஸ்வதி ஸ்தோத்திரம் பண்றாளா. உடனே பகவான் சொல்றார், சரஸ்வதி தியஜ க்ரோதம் ஸ்ரேஷ்டாசி ஸ்வஜமேவஹி த்வாம் விதா புவனம் சர்வம் சத்யோ மூகத்வமாப்னுயாத். சரஸ்வதி, நீ கோபத்தை அடையாதே. ஏன்னா அந்த கஷேத்திரத்துல திருவடியில மகாலட்சுமி உட்கார வேண்டிய திருவடியில சரஸ்வதி உட்கார்ந்து, சரஸ்வதி கைபிச்சண்டு உபதேசம் கேட்கிற அழகையும், பெருமாள் அப்படி கையை தொங்க போட்டு அவளுக்கு உபதேசம் பண்ற அழகையும் அந்த பெருமாளை பார்க்க சரஸ்வதிக்கு அப்படி உபதேசம் பண்றார். நீ சிரேஷ்டமானவள் அப்படின்னு நீ நினைக்கிறது உண்மைதானே, அது தப்பு. வாக்கு இல்லாம யாரு என்ன செய்ய முடியும்? வாக்கு இல்லாம வித்யை இல்லாம யாரு என்ன செய்ய முடியும்? துர்காம் தேவீம் ததா லட்சுமியும் அதிக்கிரமிய பிரகாசசே, துர்கையை காட்டிலும் லட்சுமியை காட்டிலும் நீ அதிக்கிரமிச்சு பிரகாசிக்கிற. ஏன்னா லட்சுமி பணத்தை கொடுக்கிறாள், முட்டாளா இருந்து என்ன பிரயோஜனம்? துர்கை சக்தியை கொடுக்கிறாள், முட்டாளா இருந்து என்ன பிரயோஜனம்? விபரீதமா போகும் ரெண்டுமே. அப்போ வித்யா ஒன்று இருந்துட்டுதானால் ஒருவனுக்கு சக்தி இல்லாதவனையே எல்லாரையும் அவன் ரொம்ப சக்திமான் சார் அப்படின்பா. வித்ய மட்டும் இருந்துட்டுதானால், அறிவு இருந்துட்டுதானால், மூடோபி வித்யாஹீனஹா நரோ விருட்ச இவ ஸ்வயம், வித்யை இல்லாத மனுஷன் மரம் தான். ஜடத்வம் தத் பிரசாதேன மனுஷ்யானாம் வினஷ்யதி, அப்படி மரம் போல ஒரு மனுஷன் இருக்கிறவனை வித்தியை கொடுத்து நீ பிரகாசிக்கிறாய். அது மட்டும் இல்ல, பிரம்மா சிருஷ்டிக்கிறதே வித்தியினால, நான் ரட்சிக்கிறதே வித்தியினால, சிவன் சம்மாரம் பண்றதே வித்தியினால. அப்போ உன்னை போல அருமை உண்டா? அவளுக்கு தக்கபடி பேசுறதுக்கு பெருமாளுக்கு தெரியும். ரட்சாபி வித்யைவா பிரம்மா சிருஜதி வித்யா வித்யா ஹரதீஷ்ச வித்யா சர்வத்ர காரணம். பரபிரம்மம் நிர்குணம்னு சொல்றாள். ஏன் நிர்குணமா போச்சு தெரியுமோ? அது வித்யா இல்லாதனால. வித்யாஹீனம் பரம் பிரம்ம நிர்குணம் பவதி ஸ்வயம். அப்பேற்பட்ட வித்யை யாரு வந்து அவமதிப்பான்? ஈஸ்வரஹா த்வாம் ஈத்ரிஷீம் த்வாம் அவஜ்ஞாதும் கஸ்ஸமர்த்த சரஸ்வதி. ஆகனால நீயே தெய்வம், நீயே தனம். கோபேனத்வம் பகிர்யாதா நதீவத்வம் விராஜசே, கோபத்தோடு போனாலும் கூட ஆனா உலகத்துக்கு பிரயோஜனமா ஆரம்பித்தியா, இது உன்னுடைய குணம். பெரிய நதி ஆயிட்டிய. சரி, பிரம்மாவுக்கு சேவை பண்ணல, பிரம்மா படைச்ச உலகத்துக்காக நம்ம சேவை பண்ணுவோம் அப்படின்னு ஆத்துக்காரிட்ட கோபமானாலும் குழந்தைய கூப்பிட்டு சாதம் போடுவா இல்லையா? அதுபோல நீ எல்லா குழந்தைகளுக்கும் சாதம் போடுற ஒரு நதியாக, நதிதானே அன்னம் போடும். நதி தீர்த்தம் அல்ல, யார் கிருஷி பண்ண முடியும், யார் சாப்பிட முடியும்? ஜனங்களுக்கு சந்தோஷத்தை நீ செய்யறா. இருந்தாலும் கூட நீ விவேகி, நீயே வித்யா இருக்கும்போது உனக்கு ஒரு வித்தியை சொல்லித்தர வேண்டியது இல்லை. ஆனா குணவதியா என்னை வந்து ஆசிரிச்சதுனால உனக்கு சொல்றேன். பர்த்தாகி பரமம் தெய்வம் பத்னியாக சாத்தியாக சரஸ்வதி. பர்த்தாதான் பரம தெய்வம். நீ அந்த பர்த்தாவை விட்டுட்டு நான் லோகக்ஷேமார்த்தமாக ஒரு நதியா போய் லோகத்துக்கு க்ஷேமத்தை செய்கிறேன்னு ஒரு புண்ணியத்தை கட்டிக்க போறையே. உலகத்துக்கே தண்ணீர் கொடு, ஆனா பர்த்தாவுக்கு தண்ணீர் கொடுக்கலையே. பர்த்தாவை விட்டுட்டு வந்துட்டியே. பர்த்து சுஸ்ரூஷணம் ஸ்திரீணாம் பரோ தர்மகா சரஸ்வதி தம் தர்மம் தம் அதிக்கிரமிய கிம் பலம் சாதயிஷ்யசி. ஒரு ஸ்திரீக்கு பர்த்தாவுக்கு சேவை செய்யறதல்லவோ உயர்ந்த தர்மம். அதை அதிக்கிரமிச்சு என்ன பலம் கட்டிக்க போற? பர்த்தா மூடனா இருந்தாலும் சரி, மூப்படைஞ்சவனா இருந்தாலும் சரி, மனைவிட்டுக்கு ஆசை இல்லாத பிரம்மச்சரியத்தை காப்பாற்றுற யோகியானாலும் சரி, ரோகியானாலும் சரி, தரித்திரனானாலும் சரி, முடவனானாலும், கண் தெரியாதவனாலும், கோபிஷ்டனானாலும், காமுகனாக ஆனாலும் பர்த்தாவை விடக்கூடாது. அந்நிய ஸ்திரீனிடத்துல ஆசை உடைய பர்த்தாவை தானே தன் திருமங்கல்யத்தை கொடுத்து அழைச்சுண்டு போறா நாராயணிங்கிறவன். கிம்புனர் குணசம்பன்னம். அப்படி இருக்க உன் பர்த்தா பேர்பட்டவர். அத்தகைய குணசம்பன்னனான பர்த்தாவை விடலாமா? ஜகத்திற்கு ஒரு நாதன், சிருஷ்டிகர்த்தா, என்னுடைய அம்சமா இருக்கிறவர், வேதஸ்வரூபனா இருக்கிறவர், பிரம்மாண்டம் லோக பர்த்தாரம் தவ பூஜைய. தேவர்கள் அசுரர்களுக்கெல்லாம் ஸ்தானதாதா, எனக்கு சமமா வர வச்சிருக்கேன். மும்மூர்த்திகள் அப்படின்னு எனக்கு சமமா ஸ்தானம் கொடுத்து வச்சிருக்கேன். அந்த பிரம்மாவுக்கு நீ வாக்கப்பட்டு நீ இப்படி இருக்கலாமா? பர்த்தா கோபம் வந்தா அடிக்கவே அடிப்பர், நிந்திப்பர், உன்னை கட்டின்னு மாரடிக்கிறேனே அப்படின்பர்.
ஹிம்சிப்பர். என்ன செய்தாலும் நம்ம கணவன் தானே அப்படின்னு போக வேண்டாமா? தாடிதா நிந்திதா பேவம் ஹிம்சிதாபி புனப்புனகா யாபதிம் பூஜயத்யேவ சாகி சர்வோத்தமா சதி யாத்வம் வேகவதி பூத்வா மத்புரஸ்தாது சரஸ்வதி. உன்னை கண்டு எனக்கு பிரியம். எவ்வளவு வேகமா வந்த, என்னை கண்டதும் ஒரு பயமும் வினயமும் உனக்கு வந்துடும். குளத்து ஜலம் போல கட்டுப்பட்டு கைகுபிச்சு நிற்கிறேங்கிற உன்னுடைய ஆத்ம குணத்திலேயே சந்தோஷப்பட்டு உன்னிடத்துல நான் பேசுறேன். எந்த ஒரு ஒன்னால் ஏற்படுத்தப்பட்ட இந்த சரஸ்வதி குண்டம் என்கின்ற இந்த தீர்த்தம் இங்க ஏற்பட்டதோ உன்னுடைய பக்திக்காக இந்த தீர்த்தத்தினுடைய கரையிலேயே நான் நிற்பேன். இந்த தீர்த்தத்துல யாரெல்லாம் ஸ்நானம் பண்றாலோ ஊம பேச ஆரம்பிச்சு விடும். இந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணினா ஊம பேச ஆரம்பிச்சு விடும். இந்த தீர்த்தத்தினுடைய கரையிலேயே இருப்பேன் என்று சரஸ்வதி தேவிக்கு பகவான் அனுகிரகிச்சான். மேல சரஸ்வதியை பார்த்து சொல்றான், நீ நதி ரூபத்தை விட்டு சுயரூபத்தோட கூட எனக்கும் என் பர்த்தாவுக்கும் பிரேம உண்டாகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிண்டியே யாகசாலைக்கு போ, பிரம்மா சந்தோஷமாக உன்னை வரவேற்பார் அப்படின்னு புத்திமதி சொல்லி சரஸ்வதி தேவியை அனுப்புறார். பகவான் இந்த பெருமாளுக்கு தீப பிரகாசர் அப்படின்னு பெயர். ஏனால் ஞான தீபம் போல சரஸ்வதி தேவிக்கு ஞானத்தை கொடுத்ததுனாலேயே தீப பிரகாசரன்னு பெயர். திருமங்கையாழ்வார் முளை கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ற அளப்பரியாத முறை அரங்கம் மேக அந்தணனை அந்தணர்தம் சிந்தையானை விளக்கொழியை மரகதத்தை திருத்தங்காவில் வெக்காவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. சில திவ்ய தேசங்களை தொடுத்து கொடுக்கிறார். இருந்தாலும் இங்க நினைவுல விளக்கொழியை மரகதத்தை திருத்தங்காவில் இந்த திவ்ய தேசத்துக்கு திருத்தங்கான்னு பெயர். காஞ்சிபுரத்துல அந்தர்கதமான ஒரு கஷேத்திரம். இந்த தெருவில் தான் தூப்புல் தெரு. இந்த தெருவுக்கு தூய புல் தூப்புல் பிள்ளைன்னு பேரு சுவாமி வேதாந்த தேசிகர். தூப்புல் அப்படின்னு எனக்கு பெயர் வந்தது அப்படின்னு கேட்டால் தர்ப்பத்துல ஒரு ரகம் விஸ்வாமித்திரம்னு பெயர். தர்ப்பத்துல ஒரு ரகம், பல தர்ப்பங்கள் இருக்கு. அதுல ஒரு ரகம் விஸ்வாமித்திரம்னு பெயர். அந்த விஸ்வாமித்திரங்கிற பெயர்னாலே அந்த கோத்திரத்துல வந்த ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்களே இந்த தெருவில் நிரம்பி இருந்தார்கள். விஸ்வாமித்திரங்கிற தர்ப்பம் தூய புல்லா இருப்பதனாலே விஸ்வாமித்திரங்கிற சொல்லு சாமியத்தினாலே இதுக்கு தூப்புல் அக்ரஹாரம் என்றும் தூப்புல் குலம் என்றும், அந்த தூப்புல் அக்ரஹாரத்திலே தூப்புல் குலத்துல தோன்றியதனாலேயே தூப்புல் பிள்ளை. தேசிகர் விஸ்வாமித்திர கோத்திரம் தூப்புல் பிள்ளை அப்படின்னு. இந்த பெருமாளுக்கு தீப பிரகாசர்னு பெயர். இந்த தீப பிரகாசர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு அணையாம் விளக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஞான பிரகாசம். அந்த ஞான பிரகாசர் எதனாலே அப்படின்னா தேசிகரை கொடுத்ததுனால. தேசிகரை கொடுத்ததுனாலேயே இவர் தீப பிரகாசம். விளக்கொழியை மரகதத்தை திருத்தங்காவில் சரஸ்வதி கோபமாக வந்த சரஸ்வதி தன்மையை அடைஞ்சதனாலே தன்கான்னு பெயர் இந்த திவ்ய தேசம். அந்த திருத்தங்காவில் தாயார் பெயர் மரகதம், பெருமாள் பெயர் விளக்கொழி, திவ்ய தேசத்தின் பேர் திருத்தங்கா. மூணைய சேர்த்து பாடா. விளக்கொழியை மரகதத்தை திருத்தங்காவில். ஒரு கிளி வளர்த்தாலாம் இந்த பரகால நாயகி. தன்னுடைய பிரியனுடைய பெயரெல்லாம் அதுக்கு சொல்லி வச்சு கேட்கணும்னு அவளுக்கு ஆசையா. அதனாலே அந்த கிளிக்கு அவள் ஒவ்வொன்னா சொல்லி கொடுக்கிறாள். மூளைக்கதிரை கிளி சொல்றது. மூளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய ஆரமுதை ஆரமுதை அரங்கம் மேய அந்தணனை அந்தணனை அந்தணர்தம் சிந்தையானை விளக்கொழியை விளக்கொழியை மரகதத்தை மரகதத்தை திருத்தங்காலில் வெக்காலில் திருமாலை பாட கேட்டு உள்ளது உள்ளபடி சொன்னது. ஐயோ இவன் ஒரு பாகவதனாச்சே என்று நினைத்து மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. நாம சங்கீர்த்தனம் பண்ணிவிட்டா அவள் திருவடியில நம்ம விழுந்தோம். சிஷ்யாளாச்சேன்னா சிஷ்யானானாலும் வளர்த்ததனால் பயன் பெற்றேன். நாமே நம்ம இடத்துல ஒரு சிஷ்யன். அவனுக்கு சாதம் போட்டு அப்பப்ப அவன் உடம்பையும் கவனிச்சு ஆத்மாவையும் கவனிச்சு வாக்கையும் கவனிச்சு ஆத்மா ஞானபூர்ணனாக்கி
வாக்க பகவத்குண பூர்ணமாக்கி உடம்பு பகவத்குணம் சொல்றதுக்கு தெம்பு உண்டாக்கி பகவத்குணம் சொல்றான்னு சொல்லி அவனை கேட்டு விட்டா அப்புறம் இவன் என் சிஷ்யன் அப்படின்னு மார்பு தட்டிக்க கூடாதான். பிறகு என்ன அவன் ஒரு பாகவதன் என்று நினைத்து கைகூப்பி வணங்கினாலே குழந்தை என்று பார்க்க மாட்டோம், சிஷ்யன் பார்க்க மாட்டோம், புள்ளேன்னு கூட பார்க்க மாட்டோம். அந்த வாயில பகவத்குணம் வந்துட்டுதானால் அப்புறம் ஆத்ம பந்து பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டா பொறுத்தாழ்வான் பராசரப்பட்ட திருவடி தீர்த்தத்தை எடுத்துக்கிறாளாம் தாயார் ஆண்டாளம்மையார். பராசரப்பட்டருடைய திருவடி தீர்த்தத்தை எடுத்துக்கிறார் தாயார். புள்ளையினுடைய திருவடி தீர்த்தத்தை பொறுத்தாழ்வானுடைய தேவி ஆண்டாளம்மையார். இப்படி செய்யலாமோ நான் புள்ளையினுடைய பாத தீர்த்தே நாள் புள்ளையின் நினைச்சா எடுத்துக்க கூடாது, ஆச்சாரியன் நினைச்சா எடுத்துக்கலாம். புள்ளைங்கிறது உறவு இந்த சரீரத்தோட போயிடுறது. ஆச்சாரியன் நினைச்சா சாஸ்வதமா இருக்கு. ஏன்னா நான் ரூப சரீரத்தை பார்க்கல ஸ்வரூபத்தை பார்த்தேன் அப்படிங்கிறாள் மகாஜானியான ஆண்டாளம்மையா. அப்ப என்ன தன் புள்ளே நினைச்சாளா? அதனால தன் சிஷ்யன்னு நினைக்க மாட்டாளாம். பாடம் சொல்லி கொடுத்தா மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே மனசுல என்ன உகப்புனால் வளர்த்ததனால் பயன் பெற்றேயே என் காதார பகவத்குணம் சொல்லி கேட்கணும் என்று வியாசர் சுகர வளர்த்தது போல வளர்த்ததனால் பயன் பெற்றேன் என்று வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே என்கிறார். ஸ்ரீதேவி பூதேவியோடு இந்த திவ்ய தேசத்திலே பெருமாள் எழுந்தோடு இருக்கிறார். காஞ்சிபுரத்தில் மற்ற இடங்கள்ல பார்த்தா பெரும்பாலும் பெருமாள் உண்டிதான் இருக்கிறார். இந்த கஷேத்திரத்தில் 2 தேவிகளோடையும் இருக்கிறதுனால சுவாமி வேதாந்த தேசிகர் தனித்தனியாக இந்த திவ்ய தேசத்து பெருமாள் எல்லாருக்கும் தனித்தனியான ஸ்தோத்திரம் அருளி செஞ்சிருக்கிறார். நித்யம் ஸ்ரீயா வசுதயா நிஷேவ்யமானம் நிர்வ்யாஜ நிர்பரதயா பரிதம் விபாதி வேதாந்த வேத்யமிக வேகவதி சமீபே தீப பிரகாசயிதி தெய்வதம் அத்விதீயம். ஸ்ரீதேவி பூதேவி என்கின்ற 2 தேவிகளோடு நித்தியம் சேவிக்கும்படியாக பிரம்மஸ்வரூபத்துக்கு என்ன தத்துவம் அப்படிங்கிறார். இந்த சம்பிரதாயத்தில் தானே இப்படி சொல்லுவா. அது மற்ற சம்பிரதாயங்கள நிர்குணம் தானே சொல்லிடுவா. இந்த சம்பிரதாயம் பிரம்மஸ்வரூபத்துக்கு என்ன லட்சணம்னா நிர்வியாஜே நிர்பரே தயா பரிதம். தயவுனா தாங்க முடியாத தயவு, தயவுக்கு பாத்திரமானவா. ஐயோ இனி எனக்கு தாங்காதுமா, துக்கம் தாங்காதுன்னு சொல்லுவா. உலகத்துல துயர் தாங்கலேன்னு சொல்லுவா, கருணை தாங்கலேன்னு அலற அடிச்சு விடுவா. அப்படி ஒரு கருணை செய்கிறவன் ஏன் இவ்வளவு கருணை செய்கிறார்? நிர்வியாஜே ஏனோ செய்கிறார், யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் இவ்வளவு கருணை செய்கிறார் அப்படின்னா ஏனோ செய்கிறார் அப்படின்னு சொல்றது தவிர யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு வியாஜமே தேவையில்லாத நிர்வியாஜே நிர்பர தயாபரிதம் விபாதி வேதாந்த வேத்யமிக வேகவதி சமீபே. எப்பொழுதோ எங்கேயோ உபனிஷத்தினுடைய உச்சியில தேடணும். வித்வான்களெல்லாம் உட்கார்ந்து கொண்டு சதேவேதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் என்று சொல்லிட்டு அர்த்த விஷயமாக சண்டை போட்டு இருக்கணும். இது துவைத்தம், இது அத்வைத்தம், இது விசிஷ்டாத்வைத்தம். வேதாந்த தேசிகர் சொல்றார், போய் பேசாம தீப பிரகாசன் விளக்கொலி பெருமாளை பாருடா. சர்வ வேதாந்தமும் அதுதான்டா. வேதாந்தத்தினுடைய உச்சில தேடின்னு கஷ்டப்படாதே, விளக்கொலி பெருமாளை போய் பாரு. மரகத மணி தீபம் மனசிஜ கோட்டி ரூபம் மாதவம் கமல நாவம் ஹே சுக மதுராபதிங்கானையே ஜலதர சமநீலம் ஜலநிதி கன்யாலோலம் குலநிதிம் குணசீலம் ஹே சுக கலிமலகரம் கதையே பிரேமிகே ஜனநாதம் பக்தலோச்சனாமிருதம் பரம கிருபாபரிதம் ஹே சுக பிரபும் மம சங்கீர்த்தயே. ஏன் கிளிக்கண்ணி ஆச்சுன்னா மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளேயே என்று திருமங்கையாழ்வார் அடி ஒத்தி இந்த கீர்த்தனம். பிரம்மதேவனுடைய யாகசாலைக்கு போ, உனக்கு பிரம்மதேவன் வரவேற்பார் அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார். எம்பெருமான் பிரம்மதேவனுடைய யாகசாலைக்கு புறப்பட்டு வந்திருக்கிறாள் சரஸ்வதி தேவி. வரதனுடைய ஆவிர்வாவத்தை ராத்திரி சொல்லு. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்க பிரபோ மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேச மாம் பாகி ரங்கேச